அந்த அண்ணாமலைன்னு ஒரு அநாத நாயகிறான். அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அத ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்துல வச்சு பண்ணிடாங்கன்னு. ஆமா நம்ம 2 பேருக்கு இதானே ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஏய் மூரா இது டீசன்ட். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு நமக்காக அம்பட்டு பேரும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அவன் வந்தான்னா தொட்டப்ப கட்டி எடுத்து அடிங்க. அநியாயத்துக்கு ரொம்ப மோசமா பேசுறான். அவனை உணர்றதுக்கு நாக்கே இல்லாம பண்ணிடுவேன். ஹிந்தி படிக்கணுமா? அவன் வாயில என்னத்தை தும்பி வைக்கிறது? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. உன் வாயில என்ன நல்லா வருதுறாரு. கொக்கால ஓழிங்களா? அம்மா அவளுக்கார மம்மி பாவம் மம்மி பாவம். ஏண்டா அறிவில்லடா, நீ ஐபிஎஸ் தானே படிச்சிருக்க. இவன் ஐபிஎஸ்ஸா? நான் நம்ப மாட்டேன். இவர் ஐபிஎஸ் தான் நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுனுக்குறாங்க. இதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி கையெழுத்து போடுறானா, ஹிந்தி படின்றானா. அவனை விடுங்க, அவன் கடையில சில்லற பையன். இந்த தமிழ்நாட்டுல இந்தியையும் இந்த சமஸ்கிருதியும் தயவு கூர்ந்து நீங்க இங்க கொண்டு வராதீங்க. தமிழ்நாட்டுல இது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அத்தை மகள் தமிழ் இருக்க, ஆசை நாயகி ஆங்கிலம் இருக்க, ஊர் தேவடியா இந்தி எதுக்கு? ஒருவேளை அப்படிதான் நீங்க கட்டாயப்படுத்தி எடுத்துன்னு வந்தீங்கன்னா, பெரியார் காலத்துல அண்ணா அவங்க காலத்துல இந்த மாதிரி இங்க திரும்பவும் புரட்சி வெடிக்கும். இந்தி திணிப்பு வரலாறு எடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் இங்க ஒரு போர் நடந்திருக்கு. இந்தி வேணான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மொத்தம் திரண்டு இருந்தாங்க. இந்தியை வந்துச்சுன்னா கல்லால் அடிப்பான்னு சொல்லி அதுவும் பல பேர் இறந்து பல உயிர்களை குடித்து இந்தியை விரட்டி அடிச்சிருக்கோம். அதாவது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்கு இந்தி, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தி. அதனால்தான் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ் சார்ந்த ஆட்கள் படிச்சுட்டு, தமிழ் படிச்சுட்டு, ஆங்கிலம் படிச்சுட்டு இன்னைக்கு உலக லெவல்ல பார்த்தோன்னா சாதிச்சுட்டு இருக்காங்க. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் பிள்ளையும் பாருங்க. அவன் என்னென்ன வேலை பண்ணா எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நீ யாராத்த எவ்வளவு லஞ்சம் வாங்கினா என்னென்ன பண்ணீங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு. வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ் இது வீடியோவா? ஆமா. முன்னெல்லாம் வேட்டி கட்டுவாரு, இப்ப பேண்ட் போட்டுக்கிறாரு. அதை விட இன்னொரு கூத்து அமித்ஷாவுக்கு போட்டு பாரு பேண்ட். கற்பனை பண்ணி பாரு. இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்பரா இருக்கேன் பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. நாயெல்லாம் தெருத்தம் லவடிக்கப்பாரு. இந்த நாயெல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, அதுகளுக்கு எவனோ செம்புதிட வந்துட்டான் நினைச்சு குலைக்குதுங்க. எங்க அக்கா தமிழிசை என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா தமிழ் படிச்சா தமிழ்நாட்டுல தான் மேல, இந்தி படிச்சா இந்தியா முழுக்க மேல. அவையா இங்க மணி ஆட்டுறாப்போ சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இந்த பொது அறிவு கூட இருக்காது. அது எங்க இருக்கு? தமிழகத்தில் உள்ள அரசாங்க பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அரசு பள்ளி மாணவர்கள் ஏழை மாணவர்களுங்க. அவங்களாம் இந்தி படிக்க ரொம்ப கஷ்டங்க. அவங்களாம் போயிட்டு ஒரு தனியார் ஸ்கூல்ல போயிட்டு காசு கொடுத்தா படிக்க முடியாதுங்க. அது எவ்வளவு கஷ்டம். அது ஈஸியா அரசு செய்து கொடுக்குதுன்னா அது ஏற்கதானே வேண்டும் அப்படின்னு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமான மனித நேயமடா உங்களுக்கு. அக்கா இந்தி படிக்கிறது 10 கோடிலாம் செலவாகுதுக்கா. 20 ரூபா இருந்தா போதுங்க இந்தி புக்கு சேல் பண்றவன. நீங்க இந்த பஸ் ஸ்டாண்டு போய் பாத்தீங்கன்னா வைப்பாங்க, ஒரே வாரத்தில் இந்தி கற்றுக்கலாம் சொல்லி புக்கு போட்டிருப்பாங்க. அந்த புக்கு வாங்கி நீங்க படிச்ச கூட பார்த்தா இந்தி கத்துக்கலாம். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். இப்ப செல்போன் இருக்குதுமா, எந்த பாஷையில பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணி எந்த பாஷை ஒண்ணுமோ அந்த பாஷையில கேட்டா அதுவே மாத்தி கொடுக்குதா இல்லையா? அப்புறம் என்ன மயிருக்கு நான் ஹிந்தி படிக்கணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஹிந்தி கத்துக்கிறது பெரிய கஷ்டம், பெரிய கம்பசுத்திரம் எல்லாம் கிடையாது. எல்லா மொழியும் பார்த்தோன்னா அது ஜஸ்ட் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் நீங்க படிச்சீங்கன்னா ஈஸி தான். அதனால அக்காவுக்கு உண்மையாகவே அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை இருந்துச்சுன்னா, ஏழை மாணவர்கள் சொல்லி அக்கறை இருந்துச்சுன்னா நீட்டு தேர்வு தூக்கி விடுங்கக்கா. ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். இப்பதாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் படிச்சு பசங்க மேல வரானுவ, டாக்டர் படிக்கணும் கனவோட இருக்கானவ. நீட் எக்ஸாம் ஒன்று தனியா எடுத்து இங்க உள்ள வச்சுங்க. அந்த எக்ஸாம் எப்படா பாஸ் பண்றதுக்காக பசங்க லட்சமா காசு கொடுத்து படிச்சுக்கிறானுங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அரசு மாணவர்களுக்கு இவங்களுக்கு உண்மையான பாசம் ஒன்று இருந்துச்சுன்னா நிதியை கொடுங்கடா முதல்ல. அதை விட்டுட்டு இந்திய படி, மண்ணு படி, மசுறு படின்னு போங்கடா வெளியே போங்கடா. ஐயோ ராஸ்கல்களா. சரி ஹிந்தி படிக்கிறோம், அதனால எங்களுக்கு என்ன வரும்?
சரி இந்தியை வளர்க்கணுன்ற உங்க ஒப்பு வீட்டு பணத்திலே வளர்க்குற, என் வீட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு நீங்க வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் ரப்பர் பொட்டுக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் நீங்க கட்டுறீங்க இல்லமா வரி, இந்த வரியை வாங்கி இவங்கிட்ட கையில கொடுத்தா இவன் புகாரி ஹோட்டலு கல்லா கீப்பர் மாதிரி உட்காந்துக்கிட்டு இந்தி படிச்சா தான் நான் பணம் கொடுப்பேன்னா இது எந்த ஊர்ல நியாயம்? சார் இவனை என்ன பண்ண சார்? நல்ல செருப்பு இருந்தா எடுத்து அடிங்க, பிஞ்சு போச்சுன்னா நான் வாங்கி தரேன். என்னையா போட்டு குடுக்குற? டேய் இந்த ஆள் பேச்சு கேட்டா நீ ஜெயிலுக்கு போய்டுவே. தாடி வச்ச கேடி. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. எங்க அப்பா விட்டு பணத்தை வாங்கி வச்சுக்கின்னு எங்க அத்தா எங்க சித்தாத்தா எங்க அண்ணி எங்க அத்தை இவங்கெல்லாம் வரி கட்டினா அதை வாங்கி வச்சுக்கின்னு ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பியா? இந்த பிள்ளைக்காக எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க, ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். இந்தியை ஏற்றுக்கொண்டால் 10,000 கோடி தருவேன் என்று சொல்கிறான் தர்மேந்திர பிரதான். இந்தியை ஏற்றுக்கொண்டு 10,000 வாங்குவது என்பது கக்குசில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு சமம்னு நான் பேசுனேன். இந்த பிஜேபி என்பது நம்மை வீழ்த்தி உன்னை அடிமைப்படுத்தி தான் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி. அந்த கட்சி ஒருபோதும் தமிழ்நாட்டில் வளரவிடக்கூடாது. இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. அந்த கட்சி வந்துடுச்சுன்னா ஆபத்து பொம்பளைங்களுக்கு தான். ஏய் கிளவி, என்னப்பா எந்திரிச்சு உள்ள போ. சீமானை பத்தி பேசுறீங்க, வாயே நாத்தடிச்சு போச்சு. ஏண்டா நீங்கள்லாம் நேராக கிளம்பி வருவீங்க, நிற்பீங்க, ஜெயிப்பீங்க, முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காந்துக்குவீங்க. நாங்கள் குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போகிறதுக்கு நாங்கள் கட்சியில் தின்னுக்கிறோம். வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில் நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. நீங்கள்லாம் எங்கன்னா பார்த்தா செருப்பு கிருப்பு இருந்தால் அடிங்க. என்ன சொல்கிறான், இஷ்டப்பட்டு வந்தால் கர்ப்பமாக்கிடுவானா 7 வாட்டி கலைப்பானா. நான் என்ன தூக்கின்னு போயா கற்ப வச்சேன்னு கேட்டானா இல்லையா டிவியில்? ஏய் உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டூபுக்கு. ஓ தூக்கின்னு போறவே கற்பழிப்பியா நீ? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் அந்த ஆமா மாதிரியே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவனை தூக்கி உள்ள வச்சு நசுக்கி சூப்பு எடுத்தன்னு வச்சுக்க. மொத்தத்துல ஒரே ஒரு நாள் என்ன சிஎம் ஆகிடணும். ஒரு நாள் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க. அந்த ஒரு நாள் சீமான், அந்த யாரவன் அந்த போலீஸ் கேடி அண்ணாமலை, இப்படி இந்த உதவாத சாமான் பாத்திரம் வேஸ்ட்டு பாத்திரம்லாம் இது பாரு, இதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு நசுக்கி கொட்டையை நசுக்கி சூப் வச்சு குடிச்சிட்டு அடுத்த நாள் இவர்கிட்ட பதவி கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆபத்தை கலச்சிடுறாசா. என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருக வருகன்னு ஒரு போஸ்டர் அடிச்சாங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு பார்த்து? என்ன தோணு, இப்படி ஒரு பாட்டியா? யார் அமித்ஷானே தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பாட்டி எப்படி இருக்கு? இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி. சரி என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். ஸ்டார்ட் பண்ணு. எங்கிட்ட வா. அப்படியா அப்படியா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.